இன்றைக்கி என்ன பார்க்கலான்னாக்கா எவ்வளோ கம்மி பைசா வச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பைசா இருந்தால் தான் நம்ம மார்க்கெட்டில் பைசா பண்ண முடியும், போட்ட பைசாலாம் போயிடுது, ஆப்ஷன்ஸ் எடுத்தால் போயிடுது, எது எடுத்தாலும் போயிடுது, அதனால் பைசா போடுறதே ஃபஸ்ட்டு பயப்படுவாங்க. இல்லைனா கேபிட்டலே இருக்காது. ஸோ கேபிட்டலே கம்மியாக இருக்குது. ஓகே, வெறும் 1 லட்ச ரூபா தான் இருக்குது கேபிட்டல். அதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். ஸோ கேபிட்டல் உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குன்னா, நீங்கள் கோல்டோ இல்லை சில்வரோ இல்லை நிஃப்டியோ ஏதாவது ஒரு பீஸ் வாங்கிடுங்க. கோல்டு பீஸோ இல்லை சில்வர் பீஸோ இல்லை நிஃப்டி பீஸோ வாங்கிடுங்க. நிஃப்டி பீஸ் இப்போ அவாய்ட் பண்ணிங்க. கோல்டு பீஸ் ஆர் சில்வர் பீஸ் 1 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கிக்கோங்க. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ பீஸ் வாங்கினீங்களோ அது எப்படி ஏற தான் போகுது. கோல்டு சில்வர் இறங்காது, அது ஸ்லோவாக ஏறும், ஆனால் ஏறிட்டு தான் இருக்கும். அந்த 1 லட்ச ரூபா வந்து பிளெட்ஜ் பண்ணுங்கள். பிளெட்ஜிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பிளெட்ஜிங் கான்செப்ட்னால் உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதை வந்து நீங்கள் பிளெட்ஜ் பண்ணலாம். ஸோ பிளெட்ஜிங் பண்ணிட்டீங்கன்னா அதில் வர பைசா என்ன பண்ணீங்கன்னா, இப்போ 1 லட்ச ரூபா உங்கள்கிட்ட வருதுன்னா அதை பிளெட்ஜ் பண்ணிங்கன்னா ஹேர் கட்டுன்னுவாங்க. ஹேர் கட்டு வந்து ஒரு 6% இல்லை 10% ஹேர் கட்டு அப்படின்வாங்க. ஆனால் கோல்டு சில்வருக்குலாம் 6-8% தான் ஒரு ஹேர் கட்டு. ஸோ வந்து ஒரு 94,000 ரூபா 1 லட்ச ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஹேர் கட்டு 6% போனால் கூட மீதி 94,000 ரூபாய்க்கு உங்களுக்கு மார்ஜினாக வந்துடும் உங்கள் அக்கௌண்ட்டில். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ வச்சிங்க, 1 லட்ச ரூபா வந்தது உங்கள் கையில், 94,000 ரூபா மார்ஜின் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் 94,000 ரூபா வச்சு ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தால் அந்த 94,000 யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பையராக இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ஆனால் ஒன்லி ஃபார் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு. இல்லைன்னா டெலிவரி எடுக்க முடியாது அந்த பைசா வச்சு. அது மார்ஜின் ரிக்குவயர்மெண்ட் தான் வரும். ஸோ F&O ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 94,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் பிளெட்ஜ் பண்ணி வந்த அப்புறமா என்ன பண்ணலான்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு பை கால் பண்ணலாம். ஒரு ஓடிஎம் வந்து பை கால், அது 50% தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ 94,000 வந்துடுச்சுன்னா 47,000 தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் வாங்கிறதுக்கு. ஸோ 50-60% தான் யூஸ் பண்ணுவேன். 50% தான் யூஸ் பண்ணி வச்சுங்க, 50,000 ருபீஸ் உங்களுக்கு வந்து மார்ஜின் அதிலே வந்துடும். ஸோ 50,000 யூஸ் பண்ணிங்க. இன்னும் 50,000 மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பை கால் வாங்கணும், டீப் இந்த மணி பை கால் வாங்குறீங்கன்னு வச்சுங்க. இப்போ கையிலேருந்து ஒரு 50,000 ரூபாய் போட்டால் போதும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட்.